இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விளையாட்டு வினையானது. பாரிஸில் காலியான ஊசியால் மக்களை குத்திய இன்ஃபுளுசருக்கு 6 மாத சிறை தண்டனை. பிரான்சின் தலைநகர் பாரிஸில் நகைச்சுவை என்ற பெயரில் பலரை காலியான ஊசியால் குத்திய சமூக வலைதள பிரபலம் ஒருவர் தற்போது 6 மாத சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். 27 வயதான அமீன் மொஜிடோ தனது அச்செயலை குறித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததை தொடர்ந்து கடும் எதிர்ப்புகளை சந்தித்து வருகின்றனர். ஆனால் காணொலியில் அவர் பாரிஸின் தெருக்களில் இருப்பவர்களை காலியான ஊசியால் குத்துவதை விளையாட்டாக செய்கிறார் என்பதை போல் காட்டியுள்ளார். யாரையும் காயப்படுத்தும் நோக்கத்திற்காக தாம் இதை செய்யவில்லை என்றும், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் மற்றவர்கள் இதை செய்த பிராங்க் வீடியோக்களை பின்பற்றிதான் தாம் செய்ததாக கடும் விமர்சனங்களுக்கு பிறகு மொஜிடோ விளக்கம் அளித்தார். இச்சம்பவத்தால் சிலர் உண்மையிலேயே பயந்து போயும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும், மேலும் சிலர் தனக்கு வைரஸ் தொற்று இருப்பதாக எண்ணி மனநிலை மதிப்பீடு மேற்கொண்டனர் என்றும் வழக்கறிஞர்கள் கூறியிருந்தனர். இந்நிலையில் நீதிபதி இந்த செயல் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதால் இந்த வழக்கு தொடரப்படுகிறது என்று தெரிவித்தார். சமூக வலைதள பயனர்கள் பலரும் அவரது செயலை கடுமையாக விமர்சித்து இத்தகைய பிராங்குகள் வன்முறை செயல்களாக ஊக்குவிக்கும் என்றும் கருத்துரைத்து வருகின்றனர். 2 வாரங்களில் 2வது மலேசியராக சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டார் பன்னீர்செல்வம். சிங்கப்பூருக்குள் போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக 38 வயது மலேசியர் பி பன்னீர்செல்வம் தூக்கிலிடப்பட்டுள்ளார். கடைசி நேர மேல்முறையீடு உட்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பலனளிக்காமல் இன்று அதிகாலை அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பன்னீரின் சகோதரி பி சங்கரி அதனை உறுதிப்படுத்தினர். 51.84 கிராம் போதைப் பொருள் கடத்தியதாக 2017ஆம் ஆண்டு சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தால் பன்னீர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவரது மேல்முறையீடுகளும் பொது மன்னிப்பு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. இதையடுத்து போதைப் பொருள் கடத்தலுக்காக 2 வாரங்களில் அந்த குடியரசில் தூக்கிலிடப்பட்ட 2வது மலேசியராக அவர் விளங்குகிறார். முன்னதாக செப்டம்பர் 25ஆம் தேதி கே தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்டார். SKPS முறையில் 21 வகையான வாகனங்கள் பெட்ரோல் மானியம் பெற தகுதியானவை என்பதை பலர் இன்னும் அறியவில்லை. அரசாங்கம் அறிமுகப்படுத்திய SKPS எனும் பெட்ரோல் மானிய கட்டுப்பாட்டு முறை குறித்து இன்னும் பலர் குழப்பத்தில் உள்ளனர். உண்மையில் 21 வகையான வர்த்தக வாகனங்கள் இந்த மானிய விலையிலான பெட்ரோலை பெற தகுதியானவை என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. பொதுநல போக்குவரத்து துறையில் டாக்ஸி, வாடகை கார், பள்ளி பேருந்து, சிறிய பேருந்து, அமரர் ஊர்தி, ஷட்டில் பேருந்து, ஆம்புலன்ஸ் வண்டி, தீயணைப்பு வாகனம், நின்று செல்லும் பேருந்துகள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல் சரக்கு போக்குவரத்து துறையில் சரக்கு லாரி, பேனல் வேன், லூட்ரான் லாரி, கேட்டரிங் உணவு விநியோக லாரி, குளிர்பதன லாரி, விவசாய பொருட்களை ஏற்றி செல்லும் லாரி, நடமாடும் சேவை லாரி உள்ளிட்ட 12 வகையான வாகனங்கள் தகுதி பட்டியலில் உள்ளன. செப்டம்பர் 15 முதல் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை முழுக்க இணையம் வாயிலாக மட்டுமே செய்யப்பட வேண்டும். மானிய விலையிலான RON95 பெட்ரோலுக்கான இந்த தகுதி பட்டியல் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றப்படலாம் எனவும் KPDN கூறியது. புதுடெல்லி ஹிமாச்சல பிரதேசத்தில் மலை சரிவில் பேருந்து புதைந்தது. 18 பேர் உயிரிழந்த துயரம். நேற்று வட இந்திய மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மலைச்சரிவில் பேருந்து ஒன்று புதைந்ததில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ளது. அந்த பேருந்தில் சுமார் 30 பயணிகள் இருந்தனர் என்றும் அதில் 18 பேர் நிலச்சரிவிற்கு பலியானர் என்றும் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் பேருந்து முற்றிலும் சிதைந்த நிலையில் இருப்பதை தொடர்ந்து JCB எந்திரங்கள் மண் மற்றும் கற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்ததையும் காண முடிந்தது. இந்நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 4 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பருவகால மழையால் ஹிமாச்சல பிரதேசம் முழுவதும் திடீர் வெள்ளம், மண் சரிவு மற்றும் பாதை சேதம் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து உயிரிழப்புகளையும் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றனர். மாணவர் தங்கும் விடுதியில் இருந்து தப்பிச் சென்ற 12 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, 2 கைது.
சுங்கைப்பட்டாணி மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை சமய கல்வி மையத்தின் தங்கும் விடுதியிலிருந்து தப்பிச் சென்ற 12 வயது சிறுமி அடையாளம் தெரியாத 2 ஆண்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட அச்சிறுமி அதிகாலை 2 மணி அளவில் அப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் பேரணியை பார்ப்பதாக கூறி கல்வி மையத்தின் விடுதியிலிருந்து தனியாக நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் செமலை பகுதியில் சாலை ஓரத்தில் அச்சிறுமிக்கு தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் அச்சிறுமியை அணுகியுள்ளனர். 19 மற்றும் 20 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் அச்சிறுமியை செம்பனை தோட்டத்திற்கு அழைத்து சென்றதோடு அவர்களில் ஒருவன் அச்சிறுமியை கற்பழித்ததோடு மற்றொருவன் அச்சிறுமியை மானபங்கப்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட அச்சிறுமி தனது கல்வி மையத்திற்கு திரும்பி வந்து தனக்கு ஏற்பட்ட அவலநிலை குறித்து ஆசிரியரிடம் கூறியதை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளனர். அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உதவக்கூடிய 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக கோலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹானியன் ரம்லான் தெரிவித்தார். KLIA-வில் சட்டவிரோத கார் வாடகை சேவை வழங்கிய ஆடவன் கைது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA டெர்மினல் 2-இல் 2 அமெரிக்க சுற்றுலா பயணிகளிடம் சட்டவிரோதமாக கார் வாடகை சேவை வழங்க முயன்ற ஆடவர் ஒருவரை சாலை போக்குவரத்து துறை JPJ அதிகாரிகள் கைது செய்தனர். KLIA பகுதியிலான கண்காணிப்பு மற்றும் உளவு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவர் டொயோட்டா இனோவா காருடன் பிடிபட்டார் என்றும் அந்த வாகனம் முதற்கொண்டு விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் ஸ்லாங்கூர் JPJ இயக்குநர் அஸ்ரின் போர்ஹான் தெரிவித்தார். அந்த நபர் 2 பயணிகளை KLIA டெர்மினல் 2-இலிருந்து கோலாலம்பூர் வரை அழைத்து செல்வதற்கு 100 ரிங்கிட் கட்டணத்தை பேரம் பேசியது விசாரணையில் கண்டறியப்பட்டது. நிலப்பரப்பு பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதமும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பயணிகள் KLIA டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 2-இல் உள்ள அதிகாரப்பூர்வ போக்குவரத்து கவுண்டர்கள் மற்றும் இ-ஹெயிலிங் பயன்பாடுகளில் மட்டுமே சேவைகளை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. சட்டவிரோத கார் வாடகை சம்பவங்கள் அல்லது புகார்களை JPJ-வுக்கு உடனடியாக அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. புகைப்பிடிப்பவர்களுக்கு வசதியாக லைட்டர் தொங்கவிட்ட வர்த்தகருக்கு 250 ரிங்கெட் அபராதம். புகைப்பிடிப்பவர்களுக்கு வசதியாக லைட்டர் தொங்கவிட்டிருந்த சுல்தான் முகமது 4 விளையாட்டரங்கில் வளாகத்தில் உள்ள உணவு கடை ஒன்றின் வர்த்தகருக்கு கிளந்தான் சுகாதாரத்துறை 250 ரிங்கெட் அபராதம் விதித்தது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அபராதத்திற்கான குற்றப்பதிவு அவருக்கு விநியோகிக்கப்பட்டது. மற்றவர்கள் புகைப்பிடிப்பதை ஊக்குவிக்கக்கூடிய சாதனங்களை விற்பனை செய்வது, அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்யும் 18வது விதி 1 மற்றும் B-இன் கீழ் 42 வயதுடைய அந்த ஆடவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. புகைப்பிடிப்பவர்களுக்கான லைட்டரை கட்டி தொங்க விடுவது ஒரு குற்றம் என்று தமக்கு தெரியவில்லை என அந்த வர்த்தகர் கூறிக்கொண்டார். உணவகத்தில் புகைப்பிடிப்பது மற்றும் சிகரெட் விற்பனை செய்வதுதான் குற்றம் என தாம் நினைத்ததாகவும், ஆனால் புகைப்பிடிப்பதற்கான லைட்டரை ஏற்பாடு செய்யும் வகையில் அதனை தொங்க விடுவது ஒரு குற்றம் என்பதை தாம் அறியவில்லை என அந்த வர்த்தகர் தெரிவித்தார். இதனிடையே கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட புகைப்பிடிக்கும் தயாரிப்பு பொருள் சட்டத்தின் கீழ் பொதுமக்களின் சுகாதார நலனுக்கான 2024ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக 11,784 குற்றப்பதிவுகளை கிளந்தான் சுகாதாரத்துறை விநியோகிப்பதாக அதன் தலைமை இயக்குனர் டாக்டர் சைனி உசைன் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் அதிவேகமாக பரவும் இன்ஃபுளுவென்சா நோய் தொற்று பள்ளிகளில் பெரும் பாதிப்பு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இன்ஃபுளுவென்சா நோய் தொற்றுகள் வெறும் ஒரு வாரத்தில் 80% மேலாக அதிகரித்துள்ளன. கல்விக்கூடங்களில் அதிகம் பரவி வரும் இந்த நோய் தொற்று புள்ளி விபரத்தின் அடிப்படையில் 64.7% பாலப்பள்ளி முதல் உயர்கல்வி நிலையங்கள் வரை பரவி உள்ளதாக மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்தார். மார்ச் 8 முதல் செப்டம்பர் 27 வரை மாநிலம் முழுவதும் 88 இடங்களில் இந்த நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை தற்போதைய நிலை நெருக்கமாக கண்காணித்து ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் மூலம் அபாய மதிப்பீடுகளை நேரடியாக நடத்தி வருகிறது. இன்ஃபுளுவென்சா நோயால் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, உடல் வலி மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் என்றும், மூத்த குடிமக்கள் மற்றும் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்று அறியப்படுகின்றது. இந்நிலையில் எந்த பள்ளிகளையும் தற்காலிகமாக மூடுவதற்கான பரிந்துரைகள்
சுகாதார அலுவலகங்களிலிருந்து இதுவரை பெறப்படவில்லை எனவும் ஜமாலியா தெரிவித்தார். டெல்லி கொல்கத்தா நெடுஞ்சாலையில் 4 நாட்களாக நகராத போக்குவரத்து, சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தை கடந்து செல்லும் டெல்லி மற்றும் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் 4 நாட்களாக வாகனங்கள் சிக்கி தவிக்கின்றன. நெரிசல் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ளதே அதற்கு காரணம். சாலை பழுதுபார்ப்பு பணிகள் மற்றும் அதிக சுமை ஏற்றிய லாரிகள் பல பாதைகளை மறைத்ததால் நெரிசல் படுமோசமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பல வாகன ஓட்டிகள் உணவு, தண்ணீர் இல்லாமல் சிக்கி தவிக்கின்றனர். அவசர ஆம்புலன்ஸ் மற்றும் அத்தியாவசிய பொருள் வாகனங்களும் நகர முடியாத நிலையில் உள்ளன. பொறுமை இழந்து ஹார்ன் அடித்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை அதிகாரிகள் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் வேகம் மெதுவாகவே உள்ளது. அதிகாரிகள் பொதுமக்களை அப்பாதையை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இச்சம்பவம் இந்தியாவில் அடிக்கடி நடக்கும் நெடுஞ்சாலை நெரிசல்களின் தீவிரத்தை மேலும் கோடிட்டு காட்டுகிறது. எவரெஸ்ட் மலை அருகே சிக்கிய பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டனர். கடும் பனிச்சரிவால் எவரெஸ்ட் மலை அருகே உள்ள திபெத்தியன் பிளாட்டியூ பகுதியில் சிக்கியிருந்த சுமார் 1000 பயணிகள் மற்றும் உதவி பணியாளர்கள் அனைவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சீன அரசு தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவின் மேற்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ள அப்பகுதி சமீப ஆண்டுகளில் மிக பிரபலமான மலையேறும் மற்றும் சுற்றுலா தலமாக மாறி உள்ளதை தொடர்ந்து கடந்த 8 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பயணிகள் அந்த பகுதிக்கு வந்திருந்தனர். இந்நிலையில் கடந்த வார இறுதியில் ஏற்பட்ட கடும் பனி புயல் முகாம்களை பனிக்குள் புதைத்து போக்குவரத்தையும் மீட்பு பணிகளையும் கடுமையாக பாதித்துள்ளது. இதனால் தீயணைப்பு வீரர்கள், குதிரைகள் மற்றும் ட்ரோன்கள் உள்ளிட்ட பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கை அப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் மொத்தம் 580 பயணிகளும் 300க்கும் மேற்பட்ட வழிகாட்டிகளும் அருகில் உள்ள நகரத்திற்கு சுகமாக சென்றடைந்துள்ளனர் என்று உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது. மீட்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருந்தாலும் கடுமையான வானிலை அப்பகுதியின் பிற மலைப்பகுதிகளிலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும்.